மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன பார்ட் 1 பார்ட் 2ல என்ன பண்ணியிருப்போம்னா ஹோம் பேஜும் அபவுட் பேஜும் முடிச்சிருப்போம். ஓகே, ஹோம் பேஜ் அண்ட் தென் அபவுட் பேஜ் இது ரெண்டுத்தையும் முடிச்சிருப்போம். இப்போ அடுத்து சர்வீசஸ் பேஜ். இப்போ சர்வீசஸ் பேஜ் தான் நம்ம பண்ண போகிறோம். சர்வீசஸ் பேஜோட டிசைன் பார்த்துருவோம். ஓகே, இதுதான் சர்வீசஸ் பேஜ். சர்வீசஸ் சூஸ் யுவர் பிளான், அஃபோர்டபுள் ப்ரைஸிங் பிளான் இருக்க போது செலக்ட் த பிளான் தட் பெஸ்ட் ஃபிட் ஃபார் யுவர் நீட் அண்ட் பட்ஜெட். ஓகேவா, இது இருக்க போது அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்கும். பட்டன் பேசிக்காக என்னென்னா, அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஃபில் த ஃபார்ம்னு போகணும். ஃபில் த ஃபார்ம் போன பின்னாடி நம்மளுக்கு வந்து அந்த ஃபார்மோட டீட்டெயில்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்கள கால் பண்ணி அப்ரோச் பண்ண போகிறோம். பேசிக்காக இப்படி தான் சர்வீசஸ் பேஜ் இருக்க போகுது. அதுக்கடுத்து கெரியர்ஸ் பேஜ் வந்து நம்ம பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து அது வந்து கூகுள் ஃபார்ம்ஸோட லிங்க் பண்ணிடும். அதாவது பேஜில் வந்து கூகுள் ஃபார்ம்ஸே வந்துடும். இந்த பேஜில் அப்படிங்க கூகுள் ஃபார்ம்ஸ் வந்துடும். ஸோ பேசிக்காக நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம். ஏன்னா கூகுள் ஃபார்ம்ஸில் எம்படட் ஸ்கிரிப்ட் இருக்குது. அதை வச்சு நம்ம கூகுள் ஃபார்ம்ஸை வந்து எம்படட் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக உட்காந்து ஃபார்ம்ஸ் தனியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கு. ஸோ பேசிக்காக இதெல்லாம் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சர்வீசஸ் பேஜில் ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ சர்வீசஸ் பேஜ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஆல் போயிடுறேன். இப்போ சர்வீசஸ் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு சர்வீசஸ் பேஜை கிளிக் பண்ணும்போது சர்வீசஸ் பேஜுக்கு போகணும். அதுக்கு வந்து ரெண்டு இதுலேயும் லிங்க் பண்ணிவிடுவோம். காப்பி பாத், இங்கே சர்வீசஸ் ப்ராஜெக்ட் சர்வீசஸ், அதே மாதிரி அபவுட்லேயும் சர்வீசஸ்ன்றதை லிங்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து சர்வீசஸ் வந்து லிங்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பாடி க்ளோஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சர்வீசஸ் எல்லாம் காப்பி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அபவுட்டில் பிளாக்காக இருக்கா, அதே மாதிரி இப்போ சர்வீசஸ் இங்கே கிளிக் பண்ணோன்னா பிளாக் ஆகணும். ஃபஸ்ட்டு ரீலோட் பண்ணுவோம். சர்வீசஸ் கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அபவுட்லேயே தான் அந்த வந்து ஸ்பேன் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம சர்வீசஸ்க்கு மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற ஸ்பேன் சும்மா இந்த Ctrl+X to Ctrl+V, அப்புறம் ஸ்பேனோட க்ளோசிங் டேக். ஓகேவா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் வந்து இதாகிடுச்சு. அதே மாதிரி இப்போதைக்கு இதோட சிஎஸ்எஸ் வந்து இதில் லிங்க் ஆகிருக்கு, அதாவது மெயின் சிஎஸ்எஸ்ல லிங்க் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து மெயின் சிஎஸ்எஸ் அபவுட் சிஎஸ்எஸ்ல லிங்க் ஆகிருக்கு. இப்போ அபவுட் சிஎஸ்எஸ் இல்லாமல் நம்ம வந்து சர்வீசஸ் சிஎஸ்எஸ் மாற்றணும். மாற்ற பின்னாடி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து சர்வீசஸ் சிஎஸ்எஸ்ல எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணல. பேசிக்காக சர்வீசஸ் சிஎஸ்எஸ் வந்து எம்டியாக இருக்குது. ஓகேவா, பார்ப்போமா சர்வீசஸ் சிஎஸ்எஸ். ஓகேவா, சர்வீசஸ் சிஎஸ்எஸ் எம்டியாக இருக்குது. என்ன பண்ணலாம், அபவுட் சிஎஸ்எஸ்ல இருக்கிற ரூட் nav பாரோட அந்த ட்ரிகர் ஆகுறது nav பட்டன் nav மெனு எல்லாமே காப்பி பண்ணிவிட்டு சர்வீசஸ் சிஎஸ்எஸ்ல பேஸ்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்துடுச்சு. அதே மாதிரி வந்து இங்கே இதையும் லிங்க் பண்ணும், ஜாவா ஸ்கிரிப்டையும். ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா அபவுட்டில் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது ட்ரிகர் ஆகி இந்த nav பாரோட கலர் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகும், ஒபாசிட்டி கம்மியாகும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பாக்ஸ் ஷேடோ வந்திருக்கும்.
அது இது பண்ணும். நம்ம ஏற்கனவே இங்கே ஜாவா ஸ்கிரிப்டில் கோடு இருக்குது. ஸோ இந்த கோடை வந்து நம்ம லிங்க் பண்ணணும். அதுக்கு ஸ்கிரிப்ட் சோர்ஸ் ஸ்கிரிப்ட் காப்பி பாத் ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிற ஸ்கிரிப்ட். ஓகே இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து டிசைனை பார்த்து ஓனாக அப்ரோச் பண்ண வேண்டியதுதான். இப்போ வந்து இங்கே என்ன இருக்குது, ஒரு H2, ஒரு H5, ஒரு H1. ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹெடர் பேசிக்காக என்னென்ன இருக்குது, H2, H5, H1. அதுக்கடுத்து ஒரு பேரா, அதுக்கடுத்து ஒரு 3 டிவிஷன். ஓகேவா, 3 டிவிஷன் வித் த கிளாஸ் நேம் ஆஃப் இன்னர் டிவ். ஓகே, இதெல்லாம் எதுக்குள்ளே இருக்குது, ஒரு மெயின் டிவிஷன், அதாவது அந்த டிவிஷன் என்னது ஹெட்டர்ன்ற டிவிஷனுக்குள்ளே இது எல்லாமே இருக்குது. அப்போ இது வந்து div டாட் ஹெட்டர், ஹெட்டர்ன்ற டிவிஷனுக்குள்ளே இது எல்லாமே இருக்க போகுது. ஓகேவா, ஓகே பக்கா. இப்போ H2 நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் ஒரு டிவிஷனாகவும் இது எல்லாத்தையும் ஒரு டிவிஷனாகவும் நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணிப்போம். அதாவது இந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஒரு டிவிஷன், அதுக்கு கீழே இருக்கிற இந்த 3 டிவிஷனும் ஒரு டிவிஷன். அது ஏன்னு சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம். இப்போ பேசிக்காக நம்ம இதே மாதிரி இன்னொரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். எங்கன்னு பார்க்கலாமா, இதே மாதிரி நம்ம வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா, இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம அப்படியே எடுத்து இங்கே பண்ண போகிறோம். அதுதான் பேசிக்காக இங்கே என்ன, அதாவது ஹோம் பேஜா இண்டெக்ஸ் பேஜில் அது ஏற்கனவே நம்ம பண்ணியிருப்போம். இண்டெக்ஸ் பேஜில் நம்ம இண்டெக்ஸ் பேஜில் அது என்னது, சர்வீசஸ், பிளான் சர்வீசஸ். ஓகே, இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி இங்கேயும் அதே தான் இருக்குது, ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் வேறு இருக்குது. நம்ம அதை வந்து இங்கே H2 அதை வச்சு பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இதோட சிஎஸ்எஸ் எங்கே இருக்குது, ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ், அதில் சர்வ் இன்னர் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே அது இருக்குது. சர்வ் இன்னர் இங்கே இருக்குது, சர்வீசஸ் சர்வ் இன்னர். ஓகேவா, இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். இங்கே வந்து அதாவது சர்வீசஸ் ஸ்டைல்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். பேசிக்காக முன்னே அது வந்து சர்வுன்ற டிவிஷனுக்குள்ளே சர்வீஸ் இன்னர்னு இருந்தனால நம்ம அப்படி வச்சுருக்கோம். ஆனால் இங்கே எதில் இருக்குது, ஹெட்டுன்ற டிவிஷனுக்குள்ளே இருக்குது, கிளாஸ்க்குள்ளே இருக்குது. அதனால் ஹெட்டர் அதுக்குள்ளே சர்வ் இன்னர். ஓகேவா, இப்போ பார்ப்போம் சர்வீசஸ். ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் வந்துடுச்சு. ஆனால் நம்மளுக்கு 3 பாக்ஸ் மட்டும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கு மேலே வந்து டெக்ஸ்ட்டும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் எல்லாமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். H2, H5, H1, அதுக்கடுத்து பேரா. ஓகே பார்ப்போமா, இதில் எல்லாம் வந்துடுச்சா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாட் ஹெட்டர் அதுக்குள்ளே இருக்கிற H2.
ஓகேவா? அதோட H2 என்னவா இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்டர் எல்லாமே டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணிப்போம். டாட் ஹெட்டர் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்துடுச்சு. இப்போ ஹெட்டரோட மார்ஜின் கொடுத்துப்போம். மார்ஜின் டாப் ஒரு 5 rem, 5 rem கம்மியாக இருக்குது, ஒரு 8 rem. ஐ திங்க் ஓகேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அந்த ஃபாண்ட் சைஸ்லாம், இதோட ஃபாண்ட் சைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ H2 ஃபாண்ட் சைஸ் ஒரு 2 rem. ஓகே, அதுக்கடுத்து டாட் ஹெட்டர் அதுக்குள்ளே இருக்கிற H5 இதோட கலர் என்னவா இருக்க போகுது? BG2ஓட கலராக இருக்க போகுது. ஓகே, வந்துடுச்சா? இதோட ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கும்? 1.5 கொடுப்போம். 1.5 rem. ரொம்ப அதிகமாக இருக்கு. 1 rem கொடுப்போம். ஓகே, பக்கா. இப்போ அதுக்கடுத்து அஃபோர்டபுள் ப்ரைஸிங் டாட் ஹெட்டர் அதில் இருக்கிற H1 ஃபாண்ட் சைஸ் 4 rem. நம்ம வந்து இதோட ஃபாண்ட் சைஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். 2 rem 3 rem போடுவோம். ஓகே, இப்போ பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே தான். டாட் ஹெட்டர் பி. இப்போ இதோட ஃபாண்ட் சைஸ் என்ன? 1.5 rem. இதோட opacity ஒரு 70% கொடுப்போம். ஓகே, இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மார்ஜின் கொடுத்து கரெக்டாக அலைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் H2 கரெக்டாக இருக்கு. இதுக்கு மார்ஜின் டாப் ஒரு 2 rem. 1.5 rem. அதே மாதிரி H1 மார்ஜின் டாப் 1.5 rem. margin top 1.5 rem. அப்பயும் ஏதோ இன்கம்ப்ளீட்டாக தெரியுது. margin bottom 2 rem. margin top 2 rem தான் இருக்கு, 4 rem கொடுப்போம். ஓகே, இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு மார்ஜின். சர்வீசஸ்க்கு மட்டும் அப்படியே விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் மார்ஜின் ரெடியூஸ் பண்ணிப்போம். margin 1.5 1 1 1 0.5 0.5
ஓகே, இப்போ இதோட ஹைட் ஏற்றுவோம். ஹைட் 30 rem, 25. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து என்ன இருக்க போகுது? ஃபார்ம்ஸ் இருக்க போகுது. இந்த ஃபார்ம்ஸையும் நம்ம வேறு ஏதாவது பேஜில் பண்ணியிருக்கோமா? ஏன்னா அதே மாதிரி ஃபார்ம்ஸ் தான் இதுலேயும் வச்சாகணும். ஓ, இதுலேயே ஃபார்ம்ஸ் இருந்திருக்க வேண்டியதானே, நம்ம பண்ணலையா? அப்போ நம்ம ஃபார்ம்ஸ் பண்ணி தான் ஆகணும். கான்டாக்டர்ஸ் ஃபார்ம் இதில் பண்ணிவிட்டு இதே ஃபார்ம் எடுத்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதை நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ எந்த பேஜில் ஃபார்ம்ஸ் வரணும்? அபவுட் பேஜில் ஃபார்ம்ஸ் வரணும். ஃபார்ம்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகே, சரி, இப்போ அபவுட் ஓப்பன் பண்ணுவோம். about.html, about.css. ஓகே, இதில் ஃபுட்டருக்கு மேலே இங்கே ஃபார்ம்ஸ்னு ஒன்று வரணும். ஃபார்ம்ஸ். ஓகே, இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்ம்ஸ்ன்ற ஒரு பேசிக்காக ஒரு டிவிஷன் ரெடி பண்ணுவோம். இந்த ஃபார்ம்குள்ள என்னென்ன இருக்கு? ஒரு h1 இருக்கு, அதே மாதிரி ஒரு h1 இருக்கு, 3-4 டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் ஏரியா இருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு h1, அதுக்கப்புறம் இன்புட் 10 to 5, ஓகேவா? பேசிக்காக இந்த இன்புட் என்னென்ன இருக்க போகுது? ஒன்று டெக்ஸ்ட்டு, ஒரு இமெயிலு, நம்பரு, இன்னொன்று டெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். பேசிக்காக இது என்னது? இது ஃபர்ஸ்ட் நேம். இது லாஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர். இது வந்து மெசேஜ். ஓகேவா? பேசிக்காக இதெல்லாம் தான் இருக்க போகுது. இங்கே டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கா? ஓகே, ஃபார்ம்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் ஒயிட் கலரில் இருக்கனால நம்மளுக்கு தெரியலை. இப்போ பேசிக்காக இதுக்கு அபவுட்டுக்கு இப்போ ஃபார்ம்ஸ்க்கான சிஎஸ்எஸ் எழுத ஆரம்பிப்போம். வந்து ஃபஸ்ட்டு டாட் ஃபார்ம், அதோட பேக்ரவுண்ட் bg2 வந்துடுச்சா? இப்போ தெரியும் உங்களுக்கு, தெரியுதா? 5 டெக்ஸ்ட், 5 பாக்ஸ் இருக்குது, இன்புட்டுக்கான பாக்ஸு தெரியுதா?
பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துப்போம் காண்டாக்ட். ஓகே, தெரியுதா இங்கே காண்டாக்ட். இப்போ இதோட ஃபார்ம்குள்ளே இருக்கிற h1 டாட் ஃபார்ம்குள்ளே இருக்கிற h1ஓட கலர் என்னன்னா ஒயிட். கிடைச்சிருச்சா? இதோட டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். இப்போ நம்மளுக்கு இன்புட்டும் சென்டர் அலைன் ஆயிடுச்சு. இப்போ என்ன வேணும்னா நம்மளுக்கு இது ரெண்டும் இங்கே இருக்கணும், அதுக்கப்புறம் இது ரெண்டும் கீழே இருக்கணும். வந்துடுச்சா? அதுக்கப்புறம் இது கீழே இருக்கணும். கீழே வந்துடுச்சா? ஓகே. இப்போ இதோட அதாவது ஃபார்ம்ஸோட ஹைட் வந்து எவ்வளோ வைக்கலாம்? ஒரு 60 வியூ ஹைட் வச்சுப்போம். 60 வியூ ஹைட் கிடச்சிருச்சா? இப்போ வந்து இந்த காண்டாக்ட்ன்ற இதோட மார்ஜின் டாப் வந்து ஒரு 3 rem வச்சுப்போம். மார்ஜின் டாப் 3 rem. ஓகே, 3 rem வந்து பேடிங் கிடச்சிருச்சு நம்மளுக்குள்ள. இப்போ இதுக்கான 2 rem கொடுத்துப்போம். 3 rem கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. 2 rem. ஓகே, அதுக்கடுத்து இதோட இது அதாவது அதுக்கடுத்து ஃபார்ம்ஸ்குள்ளே இருக்கிற இன்புட் டாட் ஃபார்ம், அதுக்குள்ளே இருக்கிற இன்புட் அதோட மார்ஜின் டாப் 3 rem. இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுப்போம், கிளாஸ் ரைட். ஏன்னா இது ரைட் சைடில் இருக்க போகுது, ரைட் ஃபார்ம். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற போகிற இன்னொரு ஃபார்ம் என்னது? நம்பர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் கிளாஸ் கொடுத்துப்போம். இப்போ இதுக்காக மட்டும் மார்ஜின், அதாவது இங்கே வந்து மார்ஜின் லெஃப்ட் நம்ம விடணும் கொஞ்சம், அதுக்கு கொடுப்போம் டாட் ஃபார்ம், அதுக்குள்ளே இருக்கிற டாட் ரைட் ஃபார்ம், மார்ஜின் லெஃப்ட் ஒரு 3 rem. வந்துடுச்சு. இப்போ ஒவ்வொரு இன்புட்டோட வித்தையும் ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். வித் ஒரு 6 rem, ஹைட் ஒரு 2 rem. 6 rem கம்மியாக இருக்கு. ஓகே, 16 rem பக்கவாக இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. நம்மளுக்கு யூசருக்கு வந்து என்ன ஃபில் பண்ணணும்னே தெரியல அவங்களுக்கு பேசிக்காக. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துப்போம். பிளேஸ் ஹோல்டர் ஃபர்ஸ்ட் நேம், இதை அப்படியே காப்பி பண்ணி பிளேஸ் ஹோல்டர் லாஸ்ட் நேம், அதுக்கடுத்து பிளேஸ் ஹோல்டர் இமெயில்,
placeholder phone number. அதுக்கு அடுத்து மெசேஜ். பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு எல்லாத்துக்கும். இப்போ இன்புட்டுக்கான பேடிங் கொடுப்போம். பேடிங் வந்து ஒரு 0.5 rem கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிட்ட கிட்ட ஒட்டி இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிப்போம். 0.5. இப்போ இது ஒவ்வொன்றுத்துக்கான அதாவது பார்டர் ரேடியஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது, கொஞ்சம் பார்டர் ரேடியஸ் கொடுத்துப்போம். பார்டர் ரேடியஸ் ஒரு 2 rem. One rem. 0.5 rem. ஓகே, 0.5 rem கரெக்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், மெசேஜ், டெக்ஸ்ட் ஏரியா வந்து எவ்வளோ பெருசு இருக்கணும், அதாவது இந்த இமெயில் கிட்ட ஸ்டார்ட் ஆகணும், இந்த மொபைல் நம்பர்ன்ற இது கிட்ட எண்ட் ஆகணும். அப்போ இதுக்கு எவ்வளோ பேடிங் கொடுத்துருக்கோம், லெஃப்ட் மார்ஜின் லெஃப்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 3 rem ப்ளஸ் இதோட இது எவ்வளோ, இன்புட்டோட வித் 16 rem. 16 + 16 32 + 3 35. இது வந்து வெறும் இதோட வித்தாக இருக்கணும். என்ன பண்ணும், கிளாஸ் மெசேஜ், இப்போ இது டாட் ஃபார்ம், அதுக்குள்ள டாட் மெசேஜ், அதோட வித் 35 rem. ஓகே, இப்போ ஹைட் எவ்வளோ கொடுப்போம், ஒரு 7 rem கொடுப்போம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்ம்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதே ஃபார்மை நம்ம வந்து எங்கே இது பண்ண போகிறோம், சர்வீசஸில் நம்ம கொடுக்கணும். சர்வீசஸில் கொடுக்கணும். ஆனால் சர்வீசஸில் ஒரு சின்ன இது இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நேம், இமெயில் ப்ளஸ் அவங்களோட சைட் டொமைன் என்ன இருக்கணும்ன்ட்டு நம்ம கேட்க போகிறோம். அதாவது சைட் டொமைன் ஆர் கம்பெனி நேம் அதையும் நம்ம கொடுக்க போகிறோம். அதுவும் நம்ம வந்து இது வரப்போகுது, ஆனால் மெசேஜஸ் இருக்காது. ஸோ அதெல்லாம் லைனாகவே கொடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி பிரேக் கொடுத்து மல்டிபிள் பிரேக்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார்ம்ஸ் services ஃபார்ம்ஸ், இங்கே இருக்கிற ஃபார்ம்ஸ் இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். சர்வீசஸ் நம்மளுக்கு ஃபார்ம்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஃபார்ம்ஸோட இது மட்டும் மார்ஜின் டாப் கொடுத்துப்போம். மார்ஜின் டாப் ஒரு 4 rem. ஓகே, இப்போ அடுத்து ஃபுட்டர் ஆட் பண்ணும். ஃபுட்டர் அபவுட் பேஜில் ஏற்கனவே இருக்கு, அதோட ஃபுட்டர் சர்வீசஸ். அபவுட் பேஜில் இருக்கிற அந்த ஃபுட்டர் அப்படியே காப்பி பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணிப்போம்.
நம்மளுக்கு ஃபுட்டரும் கிடச்சிருச்சு. இப்போ சர்வீசஸ் பேஜும் முடிச்சிருச்சு. அதே மாதிரி கெரியர் பேஜ் வந்து நம்ம வந்து கூகுள் ஃபார்ம்ஸில் இது பண்ணி லிங்க் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு வந்து பேசிக்காக நம்மளுக்கு ஒரு லேஅவுட் வேணும். இந்த மாதிரி நேவிகேஷன் பார் இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபுட்டரும் இருக்கணும். நடுவில் தான் நம்ம வந்து கூகுள் ஃபார்ம்ஸை எமிடேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து நேவிகேஷனையும் ஃபுட்டரையும் மட்டும் இப்போதைக்கு முடிப்போம். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். கெரியர்ஸ், இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்துருவோம், ஹெட்டரும் எடுத்துருவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் கிடையாது, இது வந்து கெரியர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி கெரியர்ஸில் எல்லா சிஎஸ்எஸ்ஸையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கெரியர்ஸ். இப்போ அடுத்து ஃபுட்டரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். கெரியர்ஸ் பேஜ் பார்க்கணும். ஒன்றும் நான் எந்த பேஜ்க்கும் கெரியர்ஸ் பேஜ் லிங்க் பண்ணல. இப்போ அது என்ன பண்ணுறது? ஜஸ்ட் லைக் திஸ், கெரியர்ஸ் CARERS, கெரியர்ஸ். CER கெரியர்ஸ். அடுத்து அபவுட் பேஜ், CERS, CER. ஓகே, இப்போ அதுக்கடுத்து ஹோம் பேஜில் மட்டும் இன்னும் இது பண்ணும், இண்டெக்ஸ். இதை ஃபஸ்ட்டே பண்ணிட்டு இருந்தால் இத்தனை மல்டிப்புளாக பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு டைம் சிங்கிள் பேஜ் இண்டெக்ஸ் பேஜில் பண்ணிட்டு இருந்தால் மீது எல்லாமே பண்ணியிருக்கலாம். நான் பண்ணல. கெரியர்ஸ் இப்போ ஓகே. பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ கெரியர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்பேன் இதை கொடுக்கணும் சர்வீசஸ்க்கு பதிலாக. இங்கே வந்து இங்கே இருக்குதா? பார்த்தீங்கன்னா கெரியர்ஸ். ஓகே, நம்மளுக்கு கெரியர்ஸான ஸ்பேன் வந்துடுச்சு. இப்போ வந்து ஃபுட்டரோட கெரியர்ஸில் மட்டும் பண்ணுவோம். ஆர்சின் டாப் 100% கீழே வந்துடுச்சு. ஓகே, நம்மளோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வெப்சைட்டில் இன்னும் இங்கே எபடட் இது பண்ணிட்டு ஹோஸ்டிங் பண்ண போகிறோம், வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹோஸ்ட் பண்ணுறத உங்களுக்கு தனியாக வீடியோவை போடணும்னு தெரியல, பார்க்கலாம். மற்றபடி அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம், கிளைண்ட்ஸ் இது வரைக்கும் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் எல்லாம் போடுவேன். இந்த வீடியோ பார்க்கும்போது நான் ஆல்மோஸ்ட் சேலஞ்ச் முடிச்சிருப்பேன்னு கூட தெரியல, பார்க்கலாம் அந்த 30K சேலஞ்ச் எப்படி போக போகுதுன்ட்டு. பேசிக்காக நான் இந்த வீடியோ லேட்டாக தான் எடுக்கிறேன்.
இந்த டைமில் வந்து நான் நியர்லி 22K வந்து ஏர்ன் பண்ணியிருப்பேன் வெறும் வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்து மட்டும். அடுத்து கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு கிளைண்ட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நியர்லி அபவுட் 9Kக்கு அவங்களையும் நான் பார்க்குறேன் என்ன ஆயிருக்குன்ட்டு. ஓகே மக்களே, உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே டியூன்ட். நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். பார்க்கலாம் பிஸ்னஸை எப்படி க்ரோ பண்ணுறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்ட்டு. ஓகே, ஸ்டே டியூன். டாட்டா.